சிவகங்கை மாவட்டத்தில் சிப்காட் தொழில் பூங்காவிற்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்நிறுவனம் விண்ணப்பம் பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏலுப்பைக்குடி அரசனூர் கிராமங்களில் 785 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழிற் பூங்கா அமைகிறது. 342 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் இந்த தொழிற்பூங்கா மூலம் 36,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் தற்போது விண்ணப்பம் வழங்கியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலுப்பைக்குடி அரசனூர் கிராமங்களில் 775 ஏக்கர்ல ஒரு புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. இந்த தொழில் பூங்காவினுடைய மதிப்பீடு 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய தொழில் பூங்கா என்பது சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பான ஒரு அறிக்கை ஏற்கனவே தமிழக அரசுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மதிப்பீட்டு அறிக்கையை வைத்து புதிதாக இந்த சிப்காட் உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழக அரசு குறிப்பாக சிப்காட் தொழில் பூங்கா நிறுவனம் விண்ணப்பித்திருக்கிறது. இந்த சிப்காட் பூங்கா வரக்கூடிய பட்சத்துல முதற்கட்டமாகவே 36,500 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலான ஒரு வழிவகை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்புத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய இளைஞருடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில இதன் மூலமாக சுமார் 36,500 பேருக்கு உடனடி வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலான வழிவகை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சிப்காட் பூங்கா அமைப்பதன் மூலமாக ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், ஜவுளி உள்ளிட்ட துறைகள் சார்ந்த தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் இந்த சிப்காட் பூங்காவில் அமைக்கப்பெற இருக்கிறது. இதற்கான நிர்வாக அனுமதியை ஏற்கனவே தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு மதிப்பீட்டு அறிக்கை வழங்க வேண்டும், அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிறுவனம் தற்போது சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பத்தினை வழங்கியிருக்கிறது. உடனடியாக இதற்கான அனுமதி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சிப்காட் பூங்கா அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என்ற ஒரு விவரத்தையும் தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.